Hi guys, welcome to Life of Poo. நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராகாவோட டேன் ரிமூவல் க்ரீம் பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல் ரிவ்யூவா உங்க கூட பேச போறேன். ஸோ இது ஆக்சுவலி வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்ட்னு சொல்கிறாங்க அண்ட் சல்ஃபேட் அண்ட் பெராக்சைட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு மெயினாக கோஜிக் ஆசிட் அண்ட் மில்க் இருக்கிறனால தான் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 365 rupees ரீட்டைல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆஃபர் டைமில் வந்து ஒரு 300 320 அப்படி கிடைக்கும். பட் இந்த மாதிரி 6 சாக்கெட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி 2 சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாக்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு 12 grams ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு உங்க ஃபேஸ், நெக், ஹேண்டுக்கெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். தோ நீங்க வந்து ஒரு ஃபேஸுக்கு தான் யூஸ் பண்ணணும்னா நீங்க 2-3 times கூட இது ஒரே சாக்கெட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஜாஸ்தி சஃபிஷியன்டான ப்ராடக்டே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இதுல வந்துட்டு கோஜிக் ஆசிட் அண்ட் மில்க் இருக்கிறனால இது ஒரு நல்ல ஒரு கீ இன்கிரீடியன்ட்னு சொல்லலாம். அண்ட் இந்த கோஜிக் ஆசிட் நம்ம ஸ்கின் என்ன பண்ண போகுதுன்னா மெலானின் ப்ரொடக்ஷனை வந்து டிக்ரீஸ் பண்ண போகுது. நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி உங்க ஸ்கின்னை பிரைட்டனை காமிக்க போகுது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமா இந்த ப்ராடக்ட்டை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ இதுல வந்துட்டு மில்க் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இது உங்க ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டா சாஃப்டா வச்சுக்க போகுது. நீங்க இந்த ப்ராடக்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா உங்க டேன் ரிமூவ் பண்ண நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி அவுட்டோர் ஷூட்டிங் இல்ல எங்கன்னா வெளியே போறீங்கன்னா ட்ரிப்புக்கு அந்த மாதிரி போறீங்கன்னா செம்ம சன் டேன் ஆயிட்டு வந்தீங்கன்னா உங்க சர்ஃபேஸ் ஆஃப் அந்த டேன் வந்து உங்களுக்கு நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஆல்சோ டக்கு நல்லா ரிமூவ் பண்ணாது. ஒரு 2-3 times நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான் அது ரிமூவ் பண்ண போதும். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்துட்டு ஒன் டைம் நீங்க யூஸ் பண்ணோன்னே ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. என்ன மாதிரி ஆக்சுவலி நானும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டோன்னே ஃபுல்லா டேன் ரிமூவ் ஆயிடணும்னு நினைச்சேன். பட் அப்படியெல்லாம் கிடையாது. உன்னோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி டேன் ஆயிருக்குன்றது மட்டும் பாருங்க. எனக்கே வந்து அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிகாஸ் நான் இது வரைக்கும் அவ்வளோ டேன் ஆயிருந்தே கிடையாது. இந்த ராகா டீட்டானோட டேன் ரிமூவல் க்ரீம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து நீங்க சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தீங்கனாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணாத முன்னே உங்க ஸ்கின் வந்து கிளீனா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு ஜென்டலான கிளென்சர் இல்ல ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லாவே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ மெயினா இதுல வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க கண்ணு கிட்ட வாய்க்கிட்டலாம் கிட்ட போடாதீங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சன் டேமேஜ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும் அங்கே மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டண்ட்டா இந்த பிம்பிள் இருக்கிற பிளேஸ்லலாம் நீங்கள் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பர்னிங் சென்சேஷன் கொடுக்கும். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 10 to 15 minutes ஆயிட்டு மேலே ஒரு கிளீனா ஜென்டலா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்துட்டு நீங்க வைப் ஆஃப் பண்ணிட்டு ஒரு லுக் ஃபார்ம் வாட்டர்ல நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண மேல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மறக்காதீங்க. அண்ட் சன் எக்ஸ்போஷருக்கு டக்குன்னு போயிடாதீங்க. அப்படி போனோன்னு இருந்தால் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் போகாதீங்க. ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு போனீங்கன்னா இந்த க்ரீமுக்கும் யூஸே இருக்காது. ஒரு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. இன்னமும் உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஆகி சன் எக்ஸ்போஷரில் டேமேஜ் ஆகும். ஸோ சன் எக்ஸ்போஷருக்கு டக்குன்னு நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ண மேலே போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனவளுக்கு இந்த க்ரீமை வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்க யூ கேன் கோ டு த பெட். ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வந்துட்டு நீங்க வந்து ஃபுல்லா உங்களோட டேன் ரிமூவ் ஆகணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 2-3 times ஆயிட்டு மேலதான் உங்களுக்கு அந்த ஒரு பிரைட்னிங் அப்பா ஒரு லேயர் ஆஃப் டேன் அது வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ வெயிட் அண்ட் see the result, பட் worth the money. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேஷியல் எஃபெக்ட் கொடுக்குது. ஆக்சுவலி இது நல்லா உங்க ஸ்கின்னை பிரைட்டன் அப் ஆகி ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு லுக் கொடுக்குது. இது மெயினா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண மேல எந்த ஒரு AHA BHA எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு 24 hours நார்மலா ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் போதும். எந்த ஒரு சிரம் எதுவுமே வேண்டாம்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்க ஸ்கின் ஆல்ரெடி ஒரு சென்சிட்டிவ் ஆயிருக்கும். ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து AHA BHA சிரம்ஸுங்க எக்ஸ்ஃபோலிட்டிங்க எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஜென்டலா உங்க ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மலான ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் அண்ட் கிளென்சர் நீங்க யூஸ் பண்ணாவே போதும்.
ஸோ இந்த ராகாவோட டீடான் டேன் ரிமூவல் க்ரீம் எனக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆக்சுவலி நம்ம வந்துட்டு அப்படியே விட்டாலும் சம்டைம்ஸ் உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகும். லைக் நீங்கள் சன்ஸ்க்ரீன் மாத்திரம் யூஸ் பண்ணிகிட்டே ஓரளவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகும். பட் எனக்கு வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாகவே அந்த டேன் ரிமூவ் ஆகணும்னு நான் நினச்சேன். வர்த்தாக இருந்துச்சு. இன்னமும் என்கிட்ட வந்து 3 சாக்கெட்ஸ் 4 சாக்கெட்ஸ் இருக்குது என்கிட்ட. இன்னமும் என்கிட்ட 4 சாக்கெட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இதை யூஸ் பண்ணுவேன். உங்கள் ஹேண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஹேண்ட்ஸ் தான் வந்து இன்னும் எக்ஸ்போஷர் ஆகுது. ஸோ தாராளமாக உங்கள் ஹேண்ட்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையல் பேக்கை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பேக் வாங்கிக்கலாம். ஸோ இதோட பெரிய பேக் பார்த்தீங்கன்னா 800 to 900 வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையல் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய சைஸ் கூட பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் யூஸ் பண்ண மேலே என் ஸ்கின்னை வந்து எதுவும் இரிட்டேட் பண்ணல, இல்லை குட்டி குட்டி பம்ப்ஸுங்க வரும். சில ப்ராடக்ட் செட் ஆகலைன்னா அந்த மாதிரி எதுவுமே இது கொடுக்கல. நல்லாவே செட் ஆச்சு என் ஸ்கின்ல. அண்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணாத முன்னே ஒரு பேட்ச் டெஸ்ட் மாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஸ்கின் வேரியேஷன் ஆகும், ஸ்கின் டைப் வேரியேஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்க்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.